உலகில் மற்றைய உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை, வாழ்க்கையில் சிந்திப்பதன் மூலம் தன்னுடைய அறிவை சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய வல்லமை மனித குலத்துக்கு கிடைத்திருக்கிற பெரிய வரம். ரிக்வேதம் என்பது ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்று ஆய்வறிஞர்கள் கருதுகிறார்கள். ஒரு சில பேர் 10,000 12,000 வருடம் என்று கூட அதற்கு கணக்கு சொல்லுகிறார்கள். என்றாலும் 4000 ஆண்டுகளாக, சவுண்ட் குறைச்சி வைங்க, கூட்டாதீங்க, சவுண்டை குறைச்சி வைங்க, 4000 ஆண்டுகளாக அறிவை தொகுத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு மனப்பாடம் செய்து அதை மற்றவருக்கு மாற்றி கொடுத்து பலவிதமான அந்த அக்கறையோடு அறிவை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேதங்கள் ஒரு புறத்தில் இந்திய நாட்டில் சேகரிக்கப்பட்டன. ஆனால் வேதங்களுக்கு பின்னாலே வந்து தோன்றிய பல்வேறு அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் வேதத்திலிருந்து சில கருத்துக்களுக்கு முரண்பட்டு மாறுபட்டு சிந்திக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சிந்திப்பதை பின்னால் வந்த பல பேர் புரிந்து கொள்ளுகிற போது சரியாக புரிந்து கொண்டார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவருடைய ஏழை தொழிலாளி ஒரு மில்லில் வேலை பார்க்கிறார். அவருக்கு வாகன வசதி கிடையாது, பழைய காலம், கழுதையில தான் அவர் வாங்கி கழுதையில தான் போகணும். அப்படி ஒரு காலம். அந்த கழுதையில் அவர் புறப்பட்டு போய் வேலைக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது லேட் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி அவர் நடந்து போயிட்டு வந்ததால் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி தான் ஒரு கழுதையை வாங்கினார். கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவோட கழுதையை வாங்கினார். ஆனால் என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டால், இவர் ஆஃபீஸ் விட்டு வரத்துக்குள்ள கழுதை முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வந்துடும். அவருடைய மனைவி கேட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக வரணுங்கிறதுக்காக தானே ஒரு கழுதையை ஏற்பாடு பண்ணோம், அப்படி நீங்கள் டயத்துக்கு வர்றதில்லையே அப்படின்னு அவர் கேட்டார். இவர் கழுதையை எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டால், அந்த ஆஃபீஸில் சங்கு ஊதின உடனே ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வருவாங்க, அதில் மேலே ஏறி இவர் உட்காந்து வந்துடுவார்னு அந்த கழுதை தானாக கண்டிஷன் பண்ணிச்சு. நாய், விலங்கு இது எல்லாமே அதுவாக ஒரு பழக்கத்துக்கு வரும். ஒரு மணி அடித்து சோறு போட்டிங்கன்னா மணி அடித்தா சோறு கிடைக்கும்னு பார்க்கும். இதுக்கு பேர் சைக்கலாஜிக்கலாக அதுக்கு என்ன பேர்னா கண்டிஷனிங், மைண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு பேர். அந்த ஆலை சங்கு ஊதின உடனே எல்லாரும் வருவாங்க, நம்ம முதலாளி வருவார், ஏறி உட்காந்து வந்துடுவோம் அப்படின்ற கணக்கில். ஆனால் அந்த கேட் ரொம்ப சின்னது, வாசல், எல்லாரும் வெளியில், அது வரும்போது வேற எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவாங்க. எப்போவுமே பெரிய லெவலில் இருக்கிறவன் தான் திருடுவான், அவனை விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆப்டர் இவனை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு குடைவாங்க. 5 ரூபா திருடினவன் ஆட்டுக்குவான், 5 கோடி திருடினவன் லண்டனில் போய் சௌக்கியமாக உட்காந்துருப்பான். என்ன சொல்லையா சொல்லையான்னு யாரோ வற்புறுத்துறதால சொல்கிறேன், சொல்லையா சொல்லையான்னு யாரோ வற்புறுத்துறதால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. 5 ரூபா திருடினவன் மாட்டிக்குவான். இப்போ இந்த வெளியில் வரும்போது ஒர்க்கர்ஸ் எல்லாம் தடவி பார்த்து, நீ ஏதாவது ஸ்க்ரூ கொண்டு போறியா, நட்டு கொண்டு போறியா, என்னெல்லாமோ இம்சை பண்ணுவாங்கல்ல. இதில் என்ன ஆகி போச்சு, இவன் வரத்துக்குள்ளே அந்த கழுதை பார்க்கும் நம்ம எஜமானர் வரலன்னு வீட்டுக்கு போயிடும். இந்த கழுதை வாங்கினதுக்கு அப்புறமும் அவன் லேட்டாக தான் வீட்டுக்கு வரான். இப்போ அவன் ஒய்ஃபுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஒரு கழுதையை வேற உனக்கு நான் துணைக்கு அனுப்புகிறேன் அவன் சொல்கிறான், அப்பவும் டயத்துக்கு வரணும்னு உனக்கு தெரியலையேன்னு அவன் சொன்னான். நான் புரிய வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஆலையில் 2 சங்கு ஊதுவோம். முதல் சங்கு ஊதின உடனே நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும் வேலையை முடிக்கிறதுக்கு. 2வது சங்கு ஊதும் போது தான் வெளியில் வரணும். இந்த கழுதைக்கு அந்த இழவு புரிய மாட்டேங்குது. முதல் சங்கு ஊதின உடனே பரபரான்னு பார்க்குது, அது பாட்டுக்கு புறப்பட்டு வந்துடுது. நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் ஒரு பதில் சொன்னா பாருங்க, கழுதைக்கு கூட தெரியுது எப்போ வரணும்னு, உனக்கு தெரியலையேன்னு கேட்டார். ஒரு கழுதைக்கு கூட தெரியுது எப்போ வரணும்னு, ஆனால் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா. இப்போ பாருங்க, சம்பவம் நடப்பதை எல்லோரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வது இல்லை. அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்பவே புரிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க,
இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ரிக்கு, யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் தோன்றின. ஆனா இவையெல்லாம் தோன்றி மக்களுக்கு வகுத்து கொடுத்தது முழுக்க சரியா இருக்குமானா வேறு சிந்தனை சமூகத்தில் தோன்றுமா? இப்ப நீங்க ஒரு கார் வச்சிருக்கிறீங்க, கார் கரெக்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குன்னா இன்னொரு கார் வாங்கணும்னு உடனே தோணுமா? வேற ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பு வந்தாலே என்ன அர்த்தம்னா இந்த காரை விட இன்னும் அட்வான்ஸா ஒரு மாடல் வராதா, இன்னும் கொஞ்சம் வசதிகள் கூடாதா, இன்னும் கொஞ்சம் நமக்கு அதில் வேற சில வசதிகள். சார் இப்போ காரில் பின்னாடி ஃப்ரிட்ஜ் இருக்குது, முன்னாடி வந்து ஓவன் இருக்கு, அடுப்பு வச்சுக்கலாம். கார்லேயே வந்து நீங்கள் காரையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ காருக்காக பல பேர் கல்யாணம் பண்ணுறான், நான் சொல்றது காரையே கல்யாணம் பண்ணிக்கலான்ற வச்சுங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் மாடல் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நூல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இன்னொரு சிந்தனையாளர், இன்னொரு அறிவாளி இந்த உலகத்துக்கு அவசியமே கிடையாது. எப்போ அது பெர்ஃபெக்டாக பயன்படும்னு சொன்னால் இன்னொன்று வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வேதங்களுக்கு அப்புறம் யார் புறப்பட்டா அப்படின்னு கேட்டால் புத்தர் அப்படின்னு ஒருத்தர் புறப்படுறார். அந்த புத்தர் என்ன பண்றாரு, வேதம் சொல்லி கொடுத்த பல கருத்துக்களை அப்படியே தூக்கி அலாசம் அந்த பக்கம் தூக்கி போட்டார். அது வரைக்கும் அது என்ன சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு இந்தியாவில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்ததோ, இந்தியாவில் எது சிறந்தது சரியான வாழ்க்கை முறைன்னு சொல்லிச்சோ, அப்படியே ஒரு நெம்புகோலை வச்சு தூக்கி போடுற மாதிரி அப்படி தூக்கி அந்தாண்ட போட்டார் அவர் பாட்டுக்கு. அதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க? அது பிராகிருதத்தில் இருந்தது, பிறகு சமஸ்கிருதத்தில் மாற்றினாங்க, அது பேச்சு மொழியா இல்லை. ஆனால் புத்தர் பேச்சு மொழியான பாலி மொழியில் பேச்ச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதில் பேசப்பட்ட ஹையஸ்ட் பிலாசபியை பற்றி கவலைப்படலை, டே டு டே லைஃபுக்கு வேண்டிய விஷயங்களை புத்தர் பேச ஆரம்பிச்சாரு. அதனால புத்தர் பாப்புலர் ஆயிட்டாரு. புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் அதை விட ஒரு ஆச்சரியமான உண்மை ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தருடைய பர்சனாலிட்டி இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ பேசுற விஷயம் 1000 வேணாலும் இருக்கலாம், புத்தருடைய பர்சனாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை மறுத்து யாரும் பேச முடியாது. இப்ப சில பேர் சொல்றது சரியா தப்பாங்கிறத பத்தி கொஸ்டினே கிடையாது, அவங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது. அவங்க வர்ற வரைக்கும் ஆவுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏன் பர்சனாலிட்டி ஆரா, அவங்களுடைய ஆரா அப்படி, அந்த ஆராவை யாரும் பீட் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பியூரிட்டி, உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளி, உள்ளத்தில் ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும் நான் பாரதி. அது மாதிரியான ஒரு ஆரா, ஒரு பர்சனாலிட்டி புத்தர் எழுதுறான். புத்தர் ஒரு ஊர்லேருந்து நடந்து அடுத்த ஊருக்கு போறாருன்னா 6 மைலுக்கு அவருடைய ஆரா போகுங்கிறான். புத்தருடைய அந்த ரேடியேஷன், புத்தர் ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போறாரு அப்படின்னா 6 மைலுக்கு அவருடைய ரேடியேஷன் போகும் அப்படிங்கிறான். நீங்க நம்புறது கஷ்டம். டாக்டர் அவ்வை நடராஜன் அப்படின்னு தமிழ் துறையில் பெரிய செக்ரட்டரியா இருந்தார், தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார், எங்களுக்கு முன்னாடி பேச்சாளராக இருந்து எங்களெல்லாம் வழிகாட்டினவர் டாக்டர் அவ்வை நடராஜன். அவர் ஜப்பான் போனார். ஜப்பானுக்கு போன இடத்துல புத்தருடைய கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவருடைய இங்கிலீஷ் தமிழை ஜப்பானிய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் அவர் எங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்டு புத்தருடைய கோயிலை பார்க்கணும், அந்த ஊர்லயே பெரிய புத்தர் கோயிலுக்கு போகணும்னு அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க அவரை. நீங்க நம்புறது கஷ்டம். எப்படின்னு கேட்டா புத்தருடைய அந்த கோயில் முழுக்க தங்க காசு அரைஞ்சு கிடக்குது. தங்கம், வைரம், அந்த நாட்டோட காஸ்ட்லியான அந்த நாணயங்கள் அதெல்லாம் கீழே அப்படி அப்படியே கிடக்குது, எல்லா இடத்துலையும் கிடக்குது. அவ்வை நடராஜனால அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. உண்டியல்ல காசு போடல, அப்படியே தெருவில் அந்த சன்னதியை சுற்றி அரைச்சிருக்கிறாங்க எல்லாம். அவர் நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்காரா? காசு இறஞ்சு கிடக்குதா? மனசு உடனே அமைதி இழந்துருமா? உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு, எம்மா எவ்வளவு எவ்வளவு பெரிய காசு தங்கம் எல்லாத்தையும் இப்படி இறச்சி போட்டிருக்காங்க, புத்தருக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கொட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, இதை யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டார். இது யாரும் திருட மாட்டாங்களா? ஏன்னா சிசிடிவி கேமராலாம் இல்லைங்க. சிசிடிவி கேமராவிலேயே கர்ச்சீஃபை போட்டு மூடிட்டு நம்மால் அமுக்குறான். இன்னும் சிசிடிவி கேமராவையே திருடிக்கிட்டு போடுறான். அவர் கேட்கிறாரு ஒரு நார்மலான கொஸ்டின், ஏமா இங்க ஒண்ணுமே இல்லை, வாட்ச் பண்ண ஆள் இல்லை, இவ்வளவு பணம் இங்க இறஞ்சு கிடக்குது, தங்கமும் வெள்ளியுமா, அது எப்படிமா யாரும் திருட மாட்டாங்களான்னு கேட்டாங்க. சார் நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க.
அந்த ஜப்பானிய பொண்ணு ஒரு கோபத்தோட திரும்பி அப்ப நடராஜனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, அது சரி புத்தருடைய சன்னதியில வந்து திருட்ட பற்றிய சிந்தனை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்ட. திருடுறது அப்படிங்கிற எண்ணம் இந்த புத்தருடைய சன்னதியில வந்து உனக்கு எப்படி வந்தது? ஒரு கெட்ட எண்ணமே உனக்கு வந்திருக்க கூடாது, உனக்கு டிரான்ஸ்லேட்டரா என்னால இருக்க முடியாதுன்னு கோச்சிட்டு போயிட்டார். இது அவ்வைதான் எனக்கு சொன்னாரு. எப்பவுமே நான் போனவங்கள தான் கோட் பண்ணுவேன். வேணும்னா நீங்க அங்க போய் கேட்டுவாங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னா நீங்க போய் கேட்டுவாங்க. நான் இப்போதைக்கு போறதா இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா அது அதை விட முக்கியமான விஷயம். அப்பா சொன்னார், அப்பா தம்பி என்ன என்னமோ பண்ண மாதிரி ஆகி போச்சுப்பா அவ கேட்ட கேள்வி. இந்த இடத்துல வந்து திருட்ட பத்திய எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? புத்தருடைய சன்னதிக்கு முன்னாடி வரலாமா அப்படின்னு கேட்டா. என்ன அர்த்தம்? புத்தருடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, நல்லெண்ணங்கள், மறந்தும் பிழையான எண்ணங்கள் கிடையாது. ஆறா அதுதான் சொன்னா 6 மைலுக்கு புத்தருடைய ஆறா. ஓஷோ எழுதுறார், உலகத்தில் எவனையுமே நம்பி ஒத்துக்காத ஆளு ஓஷோ. அவர் சொல்றாரு 6 மைல்ஸ் அவருடைய ரேடியஸுக்கு அப்படி போகும் புத்தருடைய ஆறா. யாரு சண்டை போடுறவனும் அப்படியே நிறுத்திடுவான், பாட்டி சண்டையை நிறுத்திடுவான். அவரை எதிர்த்து எவனும் பேசவே முடியாது. ஸோ புத்தர் வந்து அப்படியே வேதத்தை எடுத்து பாருங்க, அதுல சொன்ன எத்தனையோ யாகம் யஜ்ஞம் இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்தாரு, தூக்கி அந்த அப்படியே போட்டு யாகம் நடக்குது. யாகத்துல பசு, அந்த யாக பசுனா ஆடுதான். யாக பசுவும் ஆடை வெட்ட போறாங்க. ஆடை வெட்டத்துக்கு போகும்போது புத்தர் கேட்டாரு, இது எதுக்காக இந்த ஆட்டை வெட்டுறீங்க, இந்த யாகத்துல போட்டு எதுக்கு வெட்டுறீங்கன்னு கேட்டார். உடனே அங்க அந்த யாகத்தை பண்ணி வைக்கிறவர் சொன்னாரு, இந்த ஆடை இதுல வெட்டி போட்டா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்டாரு, அப்படி போறதா இருந்தா உங்களை கூட வெட்டி போட்டுடலாமே, அப்ப ஈஸியா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாமே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அனாவசியமா? உங்களை போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு மகாராஜா, அவரை வெட்டி போடலாம், அவர் பொண்டாட்டியை வெட்டி போடலாம், எல்லாருமா சொர்க்கத்துக்கு ஈஸியா போலாமே, எதுக்கு ஒரு ஆட்டை வெட்டி போட்டு அதை சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க? ஆட்டுக்கு சொர்க்கத்துல புல்லு கிடைக்காது, ஆனா உங்களுக்கு தான் அங்க வேலை இருக்குது, அதனால யாருல இருந்து ஆரம்பிக்கலாம்னு கேட்டார். முதல்ல யாரை வெட்ட ஆரம்பிக்கலாம் எல்லாம் கண்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ புத்தருடைய இந்த புரட்சிக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? இப்படிதான் சொல்ல வந்த அந்த சங்கு ஊதுற கதையில கழுதையை பத்தி சொன்ன பாருங்க. இப்ப எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? புத்தர் வேதத்தை எதிர்த்தார் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. வேதத்தின் கருத்துக்களுக்கு புத்தர் மறுத்துரைப்புகளை முன்வைத்தார், நாஸ்திக கருத்துக்களை முன்வைத்தார், வேதத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தார். நல்ல கூர்ந்து கவனிக்கணும் நீங்க. உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா மதங்களிலும் கடவுளை எதிர்ப்பவர்கள் மட்டுமே நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்தியாவில் மட்டும் ஒரு விசித்திரம், கடவுளை பற்றிய பேச்சு கிடையாது, வேதத்தை எதிர்த்தவனே நாஸ்திகன் என்று முத்திரை குத்தப்படுவார். இந்த வித்தியாசமே இன்னும் நம்முடைய அறிவுஜீவிகளுக்கு தெரியாது. இப்ப மற்றைய நாடுகள்ல இப்போ பைபிள் இருக்கு, நீங்க அந்த கடவுள்ங்கிற கான்செப்டை எதிர்த்தீங்கன்னா எத்திஸ்ட் அப்படிம்பா. இப்ப அதே மாதிரி இஸ்லாம் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட அல்லாஹ்ங்கிற கடவுள்ங்கிற கான்செப்டை எதிர்த்தா உங்களை எத்திஸ்ட் அப்படிம்பாங்க. இந்தியாவில கடவுளை எதிர்த்தா எத்திஸ்ட் இல்ல, வேதத்தை எதிர்த்தா எத்திஸ்ட். ஏன்? நாம தான் 400 கடவுள் வச்சிருக்கிறோமே, ஏற்கனவே ஒண்ணு எதிர்த்துக்கிட்டே இங்க எக்ஸிஸ்ட் ஆகிருக்குல்ல, அதனால இந்த நாட்டில் கடவுளை எதிர்க்கிறது நாத்திகம் அல்ல, வேதத்தை எதிர்ப்பது நாத்திகம். யூ மஸ்ட் நோ த டிஃபரன்ஸ். இப்ப புத்தர் வந்தாரு, வந்து அத்தனையும் தூக்கி அப்படி புரட்டி அந்தாண்ட தூக்கி போட்டார், யாக யஜ்ஞங்களை நிறுத்திட்டாரு, இதெல்லாம் பலி கொடுக்க கூடாது அப்படின்னாரு, எளிய முறையில் போனாரு, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி தலையிடுறது இல்லைன்னு முடிவு பண்ணார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. புத்தர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஒருத்த வந்தான், வந்து கேட்குறான், இது மாதிரி எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னா. அவங்க அப்பா பண்ண நன்மையிலேயே முதல் நன்மை அதுதான். சில பேர் அப்படி தான் இருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, உலகத்தை விட்டு போனான்னா அது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் இல்லையா? அவன் போயிட்டான். அந்த பையனுக்கு என்ன ஆசை, செத்து போன அப்பா அப்படி ஒன்றும் பெரிய தர்மமோ நல்லதோ பண்ணவே இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டு, நாம் தர்மம் பண்ண மாட்டோம், பொய் பேசுவோம், அதர்மம் பண்ணுவோம், அக்கிரமம் பண்ணுவோம், ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா சொர்க்கத்தில் ரம்ப, மேனக, திலோத்தம இல்லையா, நம்ம தனிஷ்கா, நக்மா இவங்களெல்லாம் விட பிரமாதமான ஆள்லாம் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக பேர் வந்திருக்கலாம், என் வயசுக்கு அதான் ஞாபகத்துக்கு இருக்கும்.
இல்லையா? சொர்க்கத்தில் ரம்ப, மேனக, திலோத்தம இதெல்லாம் நம்பாளுக்கு. அதாவது பாருங்க, இந்த பூமியில புலநடக்கத்தோட இருக்கணுமா, புலநடக்கத்தோட இருந்தவனுக்கு பரிசு சொர்க்கத்தில் ஊர்வசியா. மேலே போனால் எல்லாம் பாலாரும் தேனாரும் பாயுமா, பிரமாதமா இருக்குமா. சக்கரவியாதி உள்ளவங்க கூட அஸ்வின் மைசூர் பாக்கு சாப்பிடலாம். ஆச்சுங்களா? கணக்கு இருக்குதா? ஸோ சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையில் அவன் என்ன பண்ணா, கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? ஒருத்தரை கூப்பிட்டான். எங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும், நீங்கள் தான் அனுப்பி வைக்கணும். ஏன்னா இப்போ கேட் பாஸ் சில பேர்த்து தானே இருக்கு. சொர்க்கத்துக்குலாம் அனுப்பணும்னா எல்லாருக்கும் போக முடியாது. கேட் பாஸ் எல்லாத்தையும் கிடையாது. சில பேர்த்த மட்டும்தான் அந்த கேட் பாஸ் இருக்கும். அவங்க அந்த கேட் பாஸை இஷ்யூ பண்ணாதான் மேலே போக முடியும். அவரை போய் கேட்டான், என்னங்க பண்ணணும்னு. அவர் சொன்னார், தங்கத்தில் ஒரு பசு பண்ணி எனக்கு கொடுத்துடு, தானமாக கொடுத்துடு. நீ கொடுத்துட்டேன்னா நான் அதை வாங்கிக்குவேன், வாங்கிட்டு உங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு நான் அனுப்பிச்சுடுவேன், கொடுத்துடுறியான்னு. கொடுத்துட்டான். தங்கத்தில் ஒரு பசு பண்ணி தானமாக கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்புனான். உடனே அவர் ஜெபம் பண்ணார், சொர்க்கத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போ அப்படிலாம் சொன்னார். அதுக்கு அப்புறம் இவன் ஒன்று சொன்னான், இப்படி பண்ணால் கூட எங்கள் அப்பா போகமாட்டான். ஏண்டா போகமாட்டான்னா, அவன் அவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்கான்னா. யார்? இவங்க அப்பனை பற்றி. அவன் வாங்கின வட்டி அவனும் வாங்க முடியாது, அவன் கெடுத்த அளவு பெண்களை யாரும் கெடுக்க முடியாது, அவன் பண்ண அயோக்கியத்தன அளவுக்கு தீ வச்ச அளவுக்கு வேறு யாரும் தீ வைக்க முடியாது, அவன் பல பேர் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி யாரும் கெடுக்க முடியாது. அதனால எங்கள் அப்பன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் தங்கத்தில் பசு கொடுத்துட்டா கூட எனக்கு நம்ப முடியல, அவர் போயிருப்பாரான்னு தெரியல. யாரை பிடிச்சா போகலாம்னு பார்த்தா ரொம்ப பிரமாதமாக புத்தர் உட்காந்துருந்தார், ஒளியோட பெரிய மனுஷன். எல்லாரும் போய் கும்பிட்ட உடனே அவன் காலில் போய் விழுந்து கொண்டு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. என்னன்னு, எங்கள் அப்பா செத்து போட்டாரு, அவர் எப்படியாவது மேலே அனுப்பணும், நீங்கள் பார்த்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க. நீ என்னென்ன முயற்சி பண்ணேன்னார். நான் ஏற்கனவே நான் ப்ரேயர் பண்ணேன், அப்புறம் கோல்டில் பசு வாங்கி கொடுத்தேன், அவர் மூலமாக பண்ணேன், இது பண்ணேன், அத்தை பண்ணேன், இத்தை பண்ணேன். ஆனாலும் எனக்கு தெளிவாக தெரியும் எங்கள் அப்பா போக மாட்டான், அவன் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். அப்படியா? சரி, இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கோ. என்ன, ஒரு 2 மண்பானை வாங்கிட்டு வான்னார். உடனே 2 மண்பானை வாங்கிட்டு வந்தான். ஒன்றில் கருங்கல் ஜல்லியை போடுன்னார். கருங்கல் ஜல்லியை போட்டான். ஒன்றில் வெண்ணெயை பந்தா உருட்டி உள்ளே போடு அப்படின்னார். போட்டான். அவன் நினச்சிக்கிட்டான் இதெல்லாம் ஒரு சடங்கு போல் இருக்குது, நிறைய சடங்கு இவரும் சொல்லுவார் போட்டிருக்கு, இந்த சாமியாரும் சடங்குலாம் சொல்கிறாருன்ட்டு ஒரு பானை எடுத்தான், வெண்ணெயை போட்டான், ஒரு பானை எடுத்தான், கருங்கல் ஜல்லியை போட்டான். இதை 2ஐயும் தூக்கி குளத்தில் போடு அப்படின்னார். எதிரில் இருந்து குளத்தில் போட்டான். பெரிய மூங்கில் கம்பு எடுத்துக்கோ அப்படின்னா பெரிய மூங்கில் கம்பு எடுத்துக்கிட்டான். இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த கருங்கல் ஜல்லி பானையை அடிக்கிற, அப்புறமா வெண்ணெய் பானையை அடிக்கிற, அடிச்சுட்டு ஒரு ஜபம் பண்ற, நான் சொல்ற ஜபத்தை பண்ற. என்ன? வெண்ணையே கீழே போ, வெண்ணையே கீழே போ, வெண்ணையே கீழே போ, கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே மேலே வா அப்படின்னு உட்காந்து ஜபம் பண்ணுன்னார். அவன் கம்பை கீழே வச்சுட்டு புத்தரை பார்த்தான். லூசாயா நீ? உன்னை என்னமோ பெரிய அறிவாளின்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து யோசனை கேட்டா, அறிவு இருக்காயா அவனுக்கு? வெண்ணெய் எப்போவாது கீழே போகுமாயா? கருங்கல் எப்போவாது தண்ணியில மேல வருமா? ஏண்டா இது தெரிஞ்ச உனக்கு கேடு கட்ட உங்க அப்ப மேல போக மாட்டாங்கிறது மட்டும் ஏன்டா தெரியல? ஊரையே அடிச்சு உலையில போட்ட அயோக்கியம் உங்க அப்ப. அவன் எவ்வளவு தானம் பண்ணி என்ன புண்ணியம் பண்ணாலும், அடுத்தவன் என்னதான் உட்கார்ந்து யாகம் பண்ணாலும் உங்க அப்பன் போக மாட்டாங்கிற அறிவு ஏன்டா வரல? கருங்கல் மேல போவாதுன்னு சொல்ற, வெண்ணெய் இறங்காதுன்னு சொல்ற, இது தெரியுது அறிவு பூர்வமா? உங்க அப்ப மேல போக மாட்டேன்னு தெரிய வேணாமா? ஆமாங்க. அப்ப நீ மேல போகணும்னா நீ ஒழுக்கம் உள்ளவனா மாறணும், நீ தர்மம் உள்ளவனா மாறணும், நீ நேர்மை உள்ளவனா மாறணும். நல்ல கவனிச்சுக்கங்க, இரவல் நபர்கள் உதவியால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நிலை அடைய முடியாது. உங்களை நீங்களே உயர்த்தினால் மட்டும்தான் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய முடியும். ஆனால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்றே நினைப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதற்கான சில்லறைகளை பெற்றுக்கொண்டு உங்களை கீழாகவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்களுக்கு அறிவு இருக்குமானால் நான் ஒழுக்கமுடையவனாக மாறி மேலே போக வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய எவனுக்கோ சில்லறை காசை கொடுத்து விட்டு அயோக்கியத்தனம் செய்யலாம் என்ற எண்ணத்தை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இப்ப யார் இந்த வேலையை ஆரம்பிச்சா? புத்தர். இப்ப நான் வரதுக்கு அடுத்த பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த புத்தரை எப்படி விமர்சனம் பண்ணலாம்? இவரு வேதத்தினுடைய வழிமுறைகளை அழிக்க வந்த விரோதி. இது ஒரு குரூப்போட பிரச்சாரம். இந்த புத்தர் வேதங்களை எல்லாம் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் வந்த விரோதி அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு ரிஃபைன்டு சோல், மிக 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 புனிதமான ஒரு உயிர், அது இதே பிரச்சனைய என்ன வார்த்தை சொல்லுச்சு தெரியுமா?
ஏற்கனவே இருந்த வேத மதத்தையும் அந்த வேத தர்மங்களையும் அழிப்பதற்கு வந்த புத்தர்னு எல்லாரும் எழுதின போது அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் வேற ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நம்முடைய வேத இந்து தர்மத்தினுடைய வளர்ச்சியாகிய புத்த மதம். Do you know the difference? இதை அழிப்பதற்கு வந்த அப்படின்னு எழுதினாங்க. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் அப்சர்வேஷன் எப்படி எழுதினாரு? இந்த வேத மதத்தினுடைய வளர்ச்சியாகிய புத்த மதம். இந்த வேத மதத்தின் வளர்ச்சியாகிய புத்த மதம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணவர் யாருன்னு யாராவது கரெக்டா சொன்னா 500 ரூபாய் நான் கொடுக்குறேன். அதன் வளர்ச்சியாகிய புத்த மதம் அப்படிங்கறத ஒரு கான்கிரீட் பர்சனாலிட்டி அவர் சொன்ன அத்தாரிட்டி அவர் சொல்றாரு. வேத மதத்தின் வளர்ச்சியாகிய இந்து மதம் யாரு? சுவாமி விவேகானந்தர். புரியுதா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? ஒருத்தர் பார்க்கிற பார்வை இதை அழிப்பதற்கு வந்த புத்தர்னு சொன்ன போது இல்லை, இதன் வளர்ச்சியாக வந்த புத்த மதம் அப்படின்னாரு. ஒரு விதை, நல்ல கவனிங்க, ஒரு விதை அழியாமல் அதிலிருந்து ஒரு விருட்சம் உண்டாகாது. ஒரு விதை அழியாம அதிலிருந்து மரம் வருமா? கம்ப்ளீட்டா அந்த விதை டெஸ்ட்ராய் ஆயிடணும், அந்த விதை பூமிக்குள்ள போயிடணும், அது அந்த விதைங்கிற தன்மையை இழந்துடணும். இது தன்மையை இழந்த உடனே அதுல இருந்து ஒரு இலை வரும், செடி வரும், மேல வரும், அப்படியே மேல போகும், மரமாகும், பூக்கும், காய்க்கும், கடைசியா அதுல அதே விதை வரும். ஆனா அந்த விதை அழியாம அது உள்ளே இருந்து ஒரு விருட்சம் உண்டாகுமா? யாராவது விதையின் அழிவுன்னு சொல்வாங்களா? அது இல்ல. விதை பெற வேண்டிய பூரணத்துவத்தை பெற வேண்டுமானால் அது விருட்சமாக வளர்வது என்பது தவிர்க்க முடியாது. அப்படி இந்தியாவில் தோன்றிய பெருஞானமாகிய வேத ஞானத்தை முழுமையாக வளர்த்துவதற்காக வந்தது புத்த மதம் என்று கணக்கு சொன்னாரு. யாரு? சுவாமி விவேகானந்தர். நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. விவேகானந்தர் என்ன கோணத்துல பார்த்தாரு? ஏன் அவர் புத்தரை வெறுக்கல? இன்னும் சரியா சொல்லட்டுமா? எனக்கு இந்த உலகத்திலேயே ஒரு அதீதமான மரியாதை ஒரு தனிநபர் மீது தோன்றுகிறது என்றால் அது புத்தர் மீது தான் எனக்கு அந்த மரியாதை தோன்றுகிறது. இத புத்தகம் என்ன வேணும்னா விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. வெளியீடு சென்னை ராமகிருஷ்ணா மடம். அந்த அதுல நீங்க பாத்தீங்கன்னா புத்தரை பத்தி விவேகானந்தருடைய கோட்டிங்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் புத்தரை பத்தி பேசியிருக்கார விவேகானந்தர் அதை கலெக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன முடிவு சொல்றாங்க? இந்து மதத்தின் வளர்ச்சி ஆகிய புத்தர் அப்படின்னு பேசுறார். நான் எதுக்காக இதை சொல்றேன்? மாற்றம் என்பது சமூகத்தில் தவிர்க்கப்பட முடியாதது. எது ஒரு காலத்தில் நல்லது உயர்ந்தது என்று கருதுகிறீர்களோ அது ஒரு காலத்தில் செயலற்றதாக போய்விடும். கோடிக்கணக்கான நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டே போனால் ஒரு சமூகம் என்பது அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்க முடியாமல் போய்விடும். அப்போ ஒரு உண்மையை தேடுகிற போது, உண்மையை உண்மையாக தேடுகிற போது உங்கள் சிந்தனை போக்கு வேறாக இருப்பது தவிர்க்க முடியாதது. சார், உண்மையாகவே வேத காலத்தில் இது ஒரு புத்தகம் சார், ரிக்வேத சமூகம் அப்படின்னு சுந்தர சோழன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட அதை அப்படியே எடுத்து சாறு புழிஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு. வேத காலத்தில் பெரிதாக கொண்டாடப்பட்ட கடவுள் இந்திரன். ஏன்னா அது போர்க்காலம், ஒருத்தர் அடிச்சு வளர வேண்டிய ஒரு காலம். அதனால வலிமையை ஏற்படுத்துவதற்காக இந்திரனை ஸ்லாகித்து நிறைய ரிக்கு, அதுக்கு ஏன் ரிக்குன்னு பேர்னா அந்த பாட்டு அந்த அமைப்பு இருக்கு, அதுக்கு ரிக்குன்னு பேர். அந்த ரிக்குகள் நிறைய உடையது ரிக்வேதம்னு பேர். அதுல வலிமை வாய்ந்தவனாக இந்திரன் கொண்டாடப்படுகிறார். பசுக்களை கொடு, எனக்கு மழையை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, நல்ல சந்தானத்தை கொடு, இப்படி எல்லாம் வேண்டுகிற வேண்டுதல்களை அடிப்படையாக கொண்டு இந்திரன், வருணன், வாயு, இது மாதிரி இதெல்லாம் தீசிஸ்ல தான் நீங்க படிக்க முடியும். நான் ஒரு மேடையில் சொல்ல முடியாது, போர் அடிக்கும். எடுத்து படிச்சு பார்த்தோம்னா வேத காலத்தில் பேசப்பட்ட கடவுட் கொள்கை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனா இதுல இருந்து நாம வளரணும்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அப்பதான் உபநிஷதங்கள் தோன்றுகின்றன. எப்படின்னு கேட்டா இது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரோவர்சியா இருக்கு. அத தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ். தீசிஸ்னா ஒரு கோட்பாடு, அதுக்கு எதிர்கருத்து ஒன்று உண்டாகும். தட் இஸ் கால்ட் ஆன்டி தீசிஸ். தீசிஸ் ஒரு கொள்கை முன்வைப்பார்கள், அதை எதிர்த்து ஒருத்தர் ஒரு கொள்கையை வைப்பார், ஆன்டி தீசிஸ். அப்புறம் ரெண்டையும் இணைச்சு ஒரு காலத்தை கண்டுபிடிப்பாங்க, தட் இஸ் கால்ட் சிந்தசிஸ். ரெண்டுக்கும் இடையில என்ன பொருந்தி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சிந்தசிஸ். அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம்.
அப்படி வேத காலத்தில் இருக்கிற முரண்பாடுகளை எல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு உபனிஷதங்கள் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. எப்பா வெவ்வேறு கடவுளா சொன்னா கூட எல்லாம் ஒன்று தான்ப்பா, எல்லாத்துக்கும் மூலம் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம பஞ்சபூதங்களையும் பெருசா நினைச்சோம், இந்த பஞ்சபூதங்களுக்கு மூளை எல்லாம் மூலமா ஒன்னே ஒன்று தான் இருக்க முடியும், அது பிரம்மமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு எவல்யூஷன் உள்ள ஏற்படுது. இப்ப இதை நாம உள்ளபூர்வமா நாம புரிந்து கொள்ள தொடங்கணும்னு வச்சுக்கோங்க, அதை தெளிவா நாமளே கத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகலாம். இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2 பேர் விவசாயி, நீ போற போக்கு பார்த்தா விவசாயியே 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேர் விவசாயி காலையில் வயலுக்கு போறாங்க, அதிகாலையில் வயலுக்கு போய் வேலை செய்யலான்னு போறாங்க. இது ஒரு இங்கிலீஷ் கதை. ஆனால் 2 பேரும் போய் வயலில் வேலை செய்யலாம்னா அப்போ இன்னும் அந்த கதிரவன் கூட விழிச்சு மேலே வரல, ஒரு கல், அந்த கருக்கிருட்டு நேரம். இந்த பாருங்க, இப்படி வரப்பு, இந்த பக்கம் இவனுடைய வயல், இந்த பக்கம் அவனுடைய வயல். இவன் கொத்தி வேலை செய்யறான், அவன் கொத்தி அங்கே வேலை செய்யறான். கால நேரத்தில் ஒரு பைப்பர், நம்ம ஊரில் புல்லாங்குழல் வாசிக்கிறமே, தம்புரா வாசிக்கிறமே, அது மாதிரி பைப்பருங்கிறது இங்கிலீஷில் ஒரு பழக்கம். பைப் வாசிக்கிட்டே போவாங்க. ஒரு பைப்பர் பைப் வாசிக்கிட்டே அந்த வரப்பில் நடந்து போகிறான். அப்படியே அந்த பைப்பர் போகிறான். இந்த பக்கம் இருக்கிறவன் அவன் இசையில மயங்கி அவனை இப்படி பார்த்தான், அந்த பக்கம் இருக்கிறவன் அவனுடைய இசையில மயங்கி இப்படி பார்த்தான். 2 பேரும் ஒரு 15-20 நிமிஷம் அவனுடைய இசையை ரசிச்சு பார்த்தாங்க. முடிஞ்சிருச்சா? அதுக்கு அப்புறமா அவங்க வேலை பார்த்தாங்க. வேலை முடிஞ்சது. எங்க விவசாயி எல்லாம் வேலை முடிஞ்ச உடனே எங்க போவாங்க? தண்ணி அடிக்கிறது. அது வெளிநாட்டிலையும் அப்படிதான். உழைச்சாங்கல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு போவாங்க. சாயங்காலம் ஆச்சு, 2 பேரும் நேரம் தண்ணி அடிக்கிறதுக்கு போனான். இந்த தண்ணி அடிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, தண்ணி அடிக்கும் முன் தண்ணி அடித்த பின், டூயல் பர்சனாலிட்டி. தண்ணி அடிக்க அப்படியே உள்ளேருந்து ஒரு ஆள் கிளம்புவார், அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா கிளம்புவார். உள்ளேருந்து முதல் பெக்கு வரைக்கும் தான் இவர் போடுவார், அப்புறமா பெக்கு இவரை போட ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படியே வந்தவன் சொன்னான், அந்த காலையில் ஒருத்தன் பைப்பு வாசானே, அவன் ஒரு பச்சை தொப்பி போட்டிருந்தானே, அந்த தொப்பி என்ன பிரமாதமான ஆரம்பிச்சான் அவன். இவன் சொன்னான், டே கண்ணவிஞ்ச மூதேவி, உனக்கு காது தான் கேட்காதுன்னு நினைச்சேன், கண்ணும் தெரியாதுன்னு இப்பதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சேப்பு தொப்பி போட்டிருந்தான்டா, அறிவு கிட்ட நாயே, உன்னை ஏன் உன் பொண்டாட்டி மதிக்கிறது இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னா. தேவையாது, எவனையுமே பொண்டாட்டி மதிக்க மாட்டாங்கிறது தான் யூனிவர்சல் தியரிய ஒழிய, ஒன்னவும் பொண்டாட்டி மதிக்கலேன்னு ஒரு புதுசா ஒரு ஆராய்ச்சி வேணுமா என்ன? எவன் பொண்டாட்டியுமே புருஷனை மதிக்க மாட்டான். இது ஒன்றும் உலக நேச்சுரல் லா. இப்ப பாருங்க, அவன் எங்க போறான் பாருங்க. அடுத்த வார்த்தை, கண்ணவிஞ்ச மூதேவி, உனக்கு சிவப்பு எதுன்னு தெரியல, கலர் என்னன்னு தெரியல. அவன் சிவப்பு தொப்பி போட்டுன்னா உனக்கு கண்ணு தான் தெரியாது, உனக்கு காது தான் கேட்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கண்ணும் தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால தாண்டா உன் பொண்டாட்டி உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். அடுத்த வார்த்தை, என் பொண்டாட்டி பத்தி பேசினா கொன்னுடுவேன் அப்படின்னா. போட அவ யோகியது எனக்கு தெரியாதான்னா போச்சு. 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டு பிச்சு ஒருத்தன் அந்த டேபிளை தள்ளி, நம்ம தமிழ் படங்கள்லாம் சண்டை நடக்குமே அது மாதிரி கண்ணாடியில் போய் குதிச்சு எல்லாம் பண்ணி அமக்கலம் பண்ணும்போது, அதே இடத்துக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு பைப்பர் வந்தான். அவனை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆயிட்டான். இவன் தானே காலில் வந்தான், நான் சொன்னது உண்மையா, நீ சொன்னது உண்மையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. அவன் தொப்பியை கழட்டி இப்படி வச்சான். சார், பாதி பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு, பாதி சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு தொப்பி. இவன் 2 பேரும் எப்படி பார்த்தா, பச்சை இல்ல சிவப்பு, சிவப்பு இல்ல பச்சை, ஐயோ பாதி 2 பேரும் கட்டி தழுவணும். அண்ணன் தெரியாம நாம 2 பேரும் சண்டை போட்டோம். இந்த மூதேவியால் தான் நமக்கு பிரச்சனை. யாரு? அவனை. இவனால ஒத்துமையா இருந்த நாம அனாவசியமா சண்டை போட ஆரம்பிச்சோம். இவனை உதைச்சு இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே துரத்தணும் அப்படின்னு அவன் தொப்பியை புடுங்கி அதை காலில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சு அவனை 4 சாத்தி, இந்த தொப்பியால் தாண்டா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது, அதை தூக்கி அப்படி விசிறி எரிஞ்சான் பாருங்க. அது நேராக போய் வாசல்ல இருந்து ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்தது. இவன் 2 பேரும் பார்த்தான், அண்ணா இனிமே நமக்குள்ள சண்டை இல்லை, நம்ம தெரியாம சண்டை போட்டோம், வா வாசலுக்கு போலான்னு இந்த தண்ணி தொட்டி வழியா போனா அந்த தொப்பி தண்ணிக்குள்ள விழுந்தது.
சமீபத்தில் சிவப்பு கலரும் போயிடுச்சு, பச்சை கலரும் போயிடுச்சு, விளவிளேல்னு இருக்கு. நிறமில்லாத ஒன்றை பச்சை என்று ஒருவன் சண்டையிட்டான், நிறமில்லாத ஒன்றை சிவப்பு என்று ஒருவன் சண்டையிட்டான். அதை நன்றாக விளக்கிய பிறகு அது நிறமற்றது என்பது விளங்கியது. அதுபோல் எதுவும் இல்லாத கடவுளை ஒருவன் தன் மதத்து கடவுள் என்றான், இன்னொருவன் தன் மதத்து கடவுள் என்றான். இந்த மூடர்களுக்கு ஒன்று விளங்கவில்லை. இந்த மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் கடவுள் என்பது இந்த அறிவற்ற மூளையற்ற இந்த மனிதர்களுக்கு புரியவே இல்லை. வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன கண்டுபிடிப்பா? ஒரு எல்லைக்கு மேல இந்த நாம சொல்ற இந்த கடவுள் இதெல்லாமே கூடப்பா ஒரு எல்லைக்கு மேல அது மாற்றமுடையதாகத்தான் இருக்கணும். அது வேறு வகையான ஒரு ஒரு சிந்தனையைத்தான் நமக்குள்ள ஏற்படுத்தணும். இந்த உணர்வு நமக்கு வரணுமா இல்லையா? இப்போ நீங்க பாரதியை படிச்சிருப்பீங்க, பாரதியை கேட்டிருப்பீங்க. பாரதி தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல எல்லா தெய்வங்களையும் பாடினா. ஆனா எல்லா தெய்வங்களையும் பாடிய பாரதி பின்னால என்ன பாடினா? 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள். என்ற 1000 கடவுள் இருக்குன்னு அலையிறீங்களேடா, 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள். சுத்த அறிவே தெய்வம் என்று இன்னொரு இடத்துல சொல்றானா இல்லையா? அப்புறம் இன்னும் இதை விட தான் எதையெல்லாம் ஸ்லாகிச்சு பாடினானோ அதை பற்றிய மறுபரிசீலனை பண்றான். சாத்திரங்கள் பல தேடினேன், அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம், பழம் கோத்திரங்கள் சொல்லும் மூடர்தம் பொய்மை குடையில் உண்மை கிடைத்திடுமோ. எல்லாரும் பழைய நூலை மேற்கோள் காணிச்சிட்டு இருக்கிறார். பாரதி அதை சிறந்து பாடி இருக்கிறார். வேதம் சிறந்த தமிழ்நாடுன்னு பாடினவன் தான் பாரதி. ஆனா அவன் என்ன சொல்றான்? மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து. எப்படி எப்படி? மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புவோர்க்கு. கள்ள மதங்கள் யாருடைய வார்த்தை? பாரதியோட வார்த்தை. பல கள்ள மதங்கள் பரப்புவோர்க்கு ஓர் மறை காட்டவும் வல்லீரோ. அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா ஒரு உண்மை புரிப்படும் அப்படிங்கிறா. இப்ப நீங்க கேள்விப்பட்ட கதைகள் அல்லது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கதைகள் அல்லது உங்கள் மத குருமார்கள் உங்களுக்கு போதித்தது, நான் எந்த குறிப்பிட்ட மதத்துக்கும் பேசவில்லை. எல்லா மதத்தவருக்குமே அவரவர் மதங்களில் இருக்கிற குறைகளை சொன்னால் கோபம் வந்து விடுகிறது. ஆனால் ஒரு உண்மை புரியவில்லை. நம்மிடத்தில் குறை இருக்கிறது என்பதை அவரவர்களாக கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லோரும் வெட்கமில்லாமல் அடுத்த மதத்தின் குறைகளை பேசுகிறார்கள். தங்கள் மதத்தில் அதைவிட அசிங்கமாக இருக்கிறது என்பதை பற்றி யாரும் உள்ளே திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். ஒரு அறிவுள்ளவன் முதல்ல என்ன பண்ணணும்? எங்கிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத பேச ஆரம்பிச்சா எங்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு நான் முதல்ல பார்க்கணுமா இல்லையா? சார், இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்ச வஸ்து எது தெரியுமா? எது? முகம் பார்க்குற கண்ணாடி தான். முகம் பார்க்குற கண்ணாடி தான். உலகத்திலேயே ஒவ்வொருத்தனுக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா முகம் பார்க்குற கண்ணாடி. அதனால தான் ஒரு லிஃப்டரு ரொம்ப மெதுவாக மேலே போயிட்டே இருந்தது. எல்லாரும் எரிச்சல் பட்டாங்க. இந்த லிஃப்டை மாற்றலான்னா பல லட்சம் செலவாகும். ஒருத்தன் சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் மாற்ற வேணாம், 4 பக்கமும் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுங்க உள்ள. எல்லாம் அவனவனை ரசிச்சுக்கிட்டு அது எவ்வளோ லேட்டாக போனாலும் கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவனவனுக்கு அவன் மூஞ்சியை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம். இன்னொன்று சொல்லட்டுமா? இவன் பார்க்கும்போதே எப்படி பார்ப்பான்னா, முதல்ல பாருங்களேன், இப்படி காக்கா மாதிரி இப்படி தலையை சாய்ச்சி பார்ப்பான். அப்புறம் கொக்கு மாதிரி நேராக வச்சு பார்ப்பான். அப்புறம் ஆந்த மாதிரி அதை அப்படியே உருட்டுவான். அந்த தலையை ஆந்த அப்படியே உருட்டும். அதே மாதிரி அந்த அந்த தலையை உருட்டி, நான் உருட்டுறப்ப அப்படியே இருக்கும், அந்த தலையை அப்படியே உருட்டி இந்த பக்கமாக பார்ப்பான். அதாவது இந்த ஆங்கிள் சென்டர், அது இப்படி எல்லா ஆங்கிள்லையும் பார்ப்பான். ஏன் இத்தனை டிகிரியில் பார்க்குறான்? எந்த டிகிரிலையாவது அழகாக இருந்துட மாட்டோமான்னு ஒரு ஆசை தான். அது எந்த டிகிரியில் பார்த்தாலும் மூஞ்சி தான். ஒன்றும் அது முகர கட்டை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் மனுஷனுக்கு ஒரு ஆசை, நம்ம மூஞ்சியை பார்த்துக்கலான்னு. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அழகா இல்லைன்னு நான் சொன்னால் என்னை உதைக்க வருவீங்க. இல்லாமையே உதைக்க வரா. இப்போ நான் உங்களை யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு, நீ அழகா இல்லை, உன் மூக்கு சப்பையா இருக்கு, உன் முடி இல்லை, வழுக்க விழுந்துருக்கு, ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுங்க, உங்களுக்கு என் மேலே கோபம் வருமா வராத? மன்னிச்சுக்கங்க, கண்ணாடியும் அதே தான் சொல்லுது, உன் மூக்கு சப்பை அப்படின்னு. ஆனால் எப்படி சொல்லுது? மௌனமாக சொல்லுது, குறும்பாக சொல்லுது. சரியாக சொல்கிறதா இருந்தால் மனைவி மாதிரி சொல்லுது. இவன் எப்பாவது ரொம்ப பெருமையாக பேசினா அந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க.
ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்தாண்ட போவாங்க அப்படிம்பாங்க. நீ கெட்ட கயிறுக்கு இது வேற ஒன்று வேணுமா அப்படின்னு. ஒன்றும் வார்த்தை கூட வேணாம். பர்வீன் தான் ஒரு கூட்டத்தில் சொல்லிச்சு, 25 வருஷம் வாழ்ந்த மனைவி கிட்ட கேட்டாங்களாம், உங்க ஹஸ்பண்ட் எப்படின்னு. இதை விட ஒரு அத்தியாயமா யாராவது புஸ்தகம் எழுதணுமா என்ன? 25 வருஷம் எப்படி உன் புருஷனை கேட்டான், அதோட முடிஞ்சது அவன் கதை அப்படின்னு அர்த்தம். சார், கண்ணாடியும் நம்மளை விமர்சிக்குது, மறந்துடாதீங்க. நம்மளை கௌரவமா விமர்சிக்குது, மௌனமா விமர்சிக்குது. அது மாதிரி உங்க மதத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. ஆனா நாம புரிஞ்சுக்கணும். நம்மளை எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க தெரியுமா? உலகத்திலேயே எல்லா மதத்தை விட நம்ம மதம் வசந்தது, அதுல எந்த குறையுமே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது. மன்னித்துக்கொள், குறையில்லாத மனிதர்கள் இல்லை, குறையில்லாத மதங்கள் இல்லை, குறையில்லாத அறிவு இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஏன் உலகம் கொண்டு வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் அந்த ஆர்குமெண்ட்டை கரெக்டா சொல்லட்டுமா? பாருங்க, வேதங்கள் தோன்றின, இந்த வேதங்களால் மக்களுக்கு வர வேண்டிய நன்மை மாறி தீமை வரத் தொடங்கிய போது, பாருங்க, ஒரு உண்மையால் நன்மை விளையாத போது, வார்த்தையை கவனிங்க, வேதங்கள் வரத் தொடங்கின, ஒரு உண்மையால் நன்மை விளையாத போது புத்தர் என்ற ஒருவர் புறப்படுகிறார். ஆனா புத்தருடைய அந்த ஆட்சி எவ்வளவு காலம் இருந்தது தெரியுமா? 8 தலைமுறைக்கு இருந்தது. அன்டில் போதி தர்மா. போதி தர்மர் ஒருத்தர் வர வரைக்கும் புத்தருடைய அரசாட்சியை, மக்கள் மேல இருந்த அவருடைய ஆட்சியை யாரும் நீக்க முடியல. ஏன் நீக்க முடியல? அவருடைய கருத்து அவ்வளவு வலிமையா இருந்தது. ஆனா போதி தர்மர் வந்து அவர் சீனாவுக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் புத்த மதம் இங்க வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆகுது? ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. இந்தியாவுக்குள்ள அது மாதிரியான நல்ல நூல் இல்லை, நல்ல வாழ்க்கை முறை இல்லை, நல்ல கருத்து இல்லை. இந்த புத்த மதத்தோட இன்ஃப்ளூயன்ஸால எல்லாம் சன்னியாசியாக ஆரம்பிச்சான். ஆனா மன்னிக்கணும், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு, ஒழுக்கங்கட்ட சன்னியாசியா நிறைய பேர் ஆனான். நீங்க இலங்கைக்கு போய் இலங்கையில் இருக்கிற புத்த மடங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அங்க இருக்கிற இலங்கை புத்த சன்னியாசிகள் பச்சையா அரசியல் பேசுவாங்க, கட்சி அரசியல் பேசுவாங்க. ஒரு புத்த மதத்துக்குரிய அந்த முறையே கிடையாது. நீங்க நம்புவீங்களா? புத்த பிட்சுக்களை சாப்பிட கூப்பிடும் போது என்ன உணவு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு இலங்கையில். நம்புவீங்களா? ஏன்? கண்டதையும் திங்குறாங்க. நீங்க நம்புவீங்களா? அந்த சட்டம் யார் கொண்டாந்து தெரியுமா? புத்த பிட்சுக்கள் பிட்சைக்கு போனால் என்ன சாப்பிட வேணும்ங்கிற சட்டம் யாருடைய ஆட்சியில் அங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா? இலங்கையில ராஜபட்ச ஆட்சியில் கொண்டாந்தாங்க. ராஜபட்சையை சப்போர்ட் பண்றது புத்த சன்னியாசிகள். ஆனா அவங்க இம்சை தாங்க முடியாம இவங்க பிச்சைக்கு போனா கண்டதையும் திங்கப்படாது, இது மட்டும்தான் அவங்க பிச்சையில கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தார் அந்த மனுஷன், புத்த மதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக. புரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இப்ப சொல்லிட்டு போறேன். சார், இந்த நாடு இஸ்லாமிய நாடாக வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். நான் ஓபனா கேள்வி கேட்கிறேன். பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடாயிற்று, பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாயிற்று, பொன்னும் மணியும் கொழிக்கிறதா? இந்த நாடு கிறிஸ்துவ நாடாக வேண்டும் என்று சில பேர் ஓயாமல் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி ஆகிவிட்டால் இந்த நாட்டின் வறுமை தீர்ந்து விடுமா? இந்த நாடு புத்த மத நாடாக வேண்டும் என்று பல பேர் கருதுகிறார்கள். இலங்கை புத்த மத நாடாயிற்று. அந்த இலங்கை நோட்டின் மரியாதையும் மானமும் 2 மாதத்துக்கு முன்னால் காற்றில் பறந்தது, தெரியவில்லையா? ஒரு நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடாக ஆக்குவதால் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியாது. அந்த நாட்டில் நேர்மை வாய்ந்த மனிதர்கள் வாழத் தொடங்கினால் மட்டும்தான் அந்த நாட்டின் அந்த ரூபாய்க்கு மரியாதை வரும். பைத்தியங்கள் பேசுகிறார்கள். எப்படி இந்த நாட்டை பாகிஸ்தான் ஆக்கணும்? என்ன கண்டான்? திவாலாய் போச்சு பாகிஸ்தான். அது ஒரு மதம் சார்ந்த நாடு ஆனதால அது வளர்ந்துருச்சா? இந்தோனேஷியா ஒரு மதம் சார்ந்த நாடானதால வளர்ந்துருச்சா? இலங்கை ஒரு மதம் சார்ந்த நாடானதுனால வளர்ந்துருச்சா? ஒண்ணுமே அர்த்தம் கிடையாது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. வேலை வாய்ப்பு வளர்ந்ததா? விவசாயிக்கு சரியான கூலி கிடைத்ததா? ஒரு நாட்டின் விளை பொருள்கள் சரியாக அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறதா? அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பு தட்டாமல் படித்த படிப்புக்கு ஏற்ப கிடைக்கிறதா? அந்த நாட்டின் ரூபாய்க்கு, அந்த நாட்டின் பணத்துக்கு வெளிநாட்டு பணத்தோடு மாற்றுகிற போது இந்த ரூபாயின் அல்லது இந்த பணத்தின் மதிப்பு உயர்கிறதா? அந்த நாட்டு மக்கள் நேர்மையானவர்களா? சார், சிங்கப்பூர்ல கீழே ஒரு பொருள் போட்டா மக்கள் யாரை எடுக்கிறது இல்லை. நீங்க திரும்பி அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலும் உங்க பர்ஸ் அங்க கிடக்கும். 99% கிடக்கும். எப்படி ட்ரெயின் பண்றான் தெரியுங்களா? தெருவில் ஒரு பொருளை வேணும்னு கவர்மெண்ட்லயே எல்லா இடத்துலயும் டிராப் பண்ணுவான் 10 இடத்துல.
சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ணுவான். அந்த பர்ஸை எடுத்துட்டு வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தான்னா அவனுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பான். அப்படி ஜனங்க கொடுக்கல அப்படின்னா யார் கொடுக்கலையோ அவனை வாட்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுடுவான். ஏன்? என்னோட பொருள் இல்லை அப்படின்னா நான் தொடக்கூடாது. இந்த எண்ணம் வரணுமா இல்லையா? அது என்னோட பணம் இல்லை, நான் அதை தொடக்கூடாது. அந்த எண்ணம் வரணுமா இல்லையா? நீங்கள் எந்த மதம் சார்ந்த நாடாக மாறுகிறது என்பது பிரச்சனை அல்ல. அந்த நாட்டு மனிதர்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனையில் பெரிய பிரச்சனை. நாட்டுப்பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை. என்னுடைய நண்பர் ஜப்பான் போயிருந்தார் சார். இதை எந்த பொறாமையும் இல்லாமல் சொல்றேன் சார். ஜப்பான் போயிருந்தாரு, ரயிலில் உட்கார்ந்தாரு. நம்ம ஊர் மெத்தடில் என்ன பண்ணார், எலக்ட்ரிக் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த காலை தூக்கி எதிர் சீட்டில் வச்சார். அதெல்லாம் நம்ம இந்தியன் மாடல். வேர்க்கடலையை தொலி அங்கேயே போடுவோம். அதை விட சார் சில பேர் பஸ்ஸில் வேர்க்கடலை உடைச்சி தின்னுட்டு அப்புறம் அவன் சட்டையை உதறுவான். பார்த்து நின்ன இடத்துலையே எப்படி உதறுவான். என்ன அர்த்தம்? இவன் சுத்தமாக இருக்கணுமா, பஸ்ஸு குப்பையாக இருக்கணுமா? இங்கேயே உதறுவான். அப்படியே அது தேசத்தோட சொத்து இல்லையா? உன் சட்டை சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறியே, நீ போகிற பஸ்ஸு சுத்தமாக இருக்க வேணாமா? அது தேசத்தோட சொத்து இல்லையா? இப்படியே உதறுவான். இவர் என்ன பண்ணார், என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு பாருங்க, இப்படி உட்காந்தவர் ரெண்டு காலை அப்படி எடுத்து எதிர் சீட்டில் வச்சுட்டார். காலை நல்ல வசதியாக நீட்டிக்கணும் அப்படின்னு. ஒரு ஜப்பான்காரன் பார்த்தான் சார், அப்படியே ஓடியாந்தான். டபக்குன்னு இவர் ரெண்டு காலை அப்படியே தூக்கணும். இவர் பதறிட்டாரு, என்னடா இதுன்னு. ஆனால் ரெண்டு காலை தூக்கி அவன் உட்காந்துக்கிட்டு அவர் மடி மேலே வச்சுக்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. சாரி சாரி அப்படின்னார். டோன்ட் வரி டோன்ட் வரி. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நீ எங்கள் நாட்டு ரயிலை எட்டி உதைச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது, அதனால உன் காலை எடுத்தேன். ஆனால் நீ எங்கள் நாட்டு விருந்தாளி, உன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு மடியில் வச்சுக்கிட்டேன். நீ எங்கள் நாட்டு ரயிலை எட்டி உதைச்சேன்னு நான் எடுத்தேன், ஆனால் எங்கள் ஊருக்கு வந்திருக்க விருந்தாளி, அதனால நீ வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அதை எடுத்து நான் மடியில் வச்சுக்கிட்டேன். நீ தாராளமாக அப்படியே காலை இங்கேயே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுன்னா. நம்மளால அப்புறம் வைப்பானா சார்? நம்ம பயணம் பண்ணுற ரயில மன்னிச்சுக்குங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஃப்ளஷ் பண்ணணுங்கிற அக்கறை கூட இன்னும் நமக்கு வரலையே சார். ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் நாறுதே சார். ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் நாறுதே சார். ஏர்போர்ட்டோட பாத்ரூம்ல பேட் ஸ்மெல் வருதே சார். அப்ப நம்ம மக்களுக்கு என்ன தெரியல, இந்த நாட்டு பொருளை தூய்மையா வச்சுக்கணும், இதை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரணுமா இல்லையா? நான் ஏதோ உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், புத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெருமையா நம்ம நாட்டை பத்தி பேசினா போதாது, சரியான வாழ்க்கை வாழ்ந்தா ஊரே நம்ம நாட்டை பெருமையா பேசும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நாமளே கவலைப்படணும். நம்முடைய நாட்டை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். சரி, இப்போ நான் என் தேதியிலேருந்து எங்கேயோ போயிட்டேன். வேதம் வந்தது, வேதத்தை எதிர்த்து புத்தர் புறப்பட்டார். புத்த மதம் செல்வாக்காயிற்று. ஆனால் செல்வாக்கான புத்த மதத்தினால் பல சங்கடங்கள் உலகத்தில் தோன்றிற்று. அப்ப யார் வந்தா? இந்த புத்த மதத்தை ஒரு ஆட்டுறதுக்கு ஆதிசங்கரர் வர பின்னாடி வர வலிமையான ஒரு பர்சனாலிட்டி ஆதிசங்கரர் வர. அவர் என்ன பண்ணார், மறுபடியும் அதை ரிவைவ் பண்றாரு. பழைய கல்ச்சர், ஏன்ஷியன் கல்ச்சரை ரிவைவ் பண்றாரு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், சங்கரருடைய அந்த மாற்றங்களால பூரணமான ஒரு மாற்றம் இந்தியாவில் ஏற்பட வேண்டியது ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டா எங்கேயோ இடிக்குது. அது என்னமோ இடிக்குது. நான் ரொம்ப விவரமா சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? இப்போ நான் வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரு பேஜை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதுல ஒரு பேஜ் எடுத்து படிக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த புஸ்தகம் இருக்கிற வார்த்தை என்னதான்? இல்லை இல்லை. அப்போ இந்த வார்த்தைக்கு யாரையாவது கோவப்படுறதா இருந்தால் யாரை கோவப்படணும்? நம்ம நாட்டில் அந்த வழக்கம் இல்லை. யூடியூப்ல என்ன பண்ணுவான், நான் படிக்கிறேன்ல, என் வார்த்தையை மட்டும் கட் பண்ணி போட்டு இப்படி சொல்ற சுகி சிவமே நாசமா போகும்பா. நான் சொல்லலடா, எவனோ சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் இங்கே வேணாம், உன் குரல் அது போயிடுச்சு இல்லை. இப்பெல்லாம் நான் மேடையில் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேன். என்னன்னா, சங்கடமான விஷயத்தை படிக்கிறதா இருந்தா ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ படி நீ படி இப்படி எழுதியிருக்குது அப்படிங்கிறத நீ படி. ஏன் அப்ப எனக்கு கட்ட முடியாது. அது யார்? திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு, விவேகானந்தர் எழுதியிருக்கிறாரு, பாரதி எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க குரல்ல படிக்க சொல்வேன்.
இப்போ நீங்கள் பயந்துடாதீங்க, எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டுருவாரோன்ற எண்ணத்தில் தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். நான் இப்போ சொல்ல வந்த கருத்தை மட்டும் கவனிங்க. வேதங்கள் வலிமை உடையதாக இருந்தன, ஆனால் அதில் பிழை வந்தது. பிழை வந்த காலத்தில் புத்தர் புறப்பட்டு ஒரு ஞானபானுவா கிளம்பினாரு. புத்த மதத்தில் ஒரு பிழை வந்தது. அப்போ ஞானபானுவா ஆதிசங்கரர் புறப்பட்டு வெளியே வந்தார். ஆனால் ஞானபானுவா புறப்பட்டு ஆதிசங்கருடைய வழிமுறையில் சில பிழைகள் வந்தன. இன்னைக்கு இதை சொல்லக்கூடாதுன்றாங்க, வந்தன. இது ஏன் வார்த்தை இல்லை. நீங்க கொழும்பு முதல் அல்மேரா வரை அப்படின்னு விவேகானந்தருடைய பேச்சுக்களை ராமகிருஷ்ண மடத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. புத்தகத்தை வாங்கி படிங்க. கொழும்பு முதல் அல்மேரா வரை அப்படின்னு ஒரு புஸ்தகம், விவேகானந்தருடைய பேச்சு. கிளீனா இந்தியாவில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணி பேசுறார். அவரை விட ஒரு இந்தியா மேல மரியாதை உடைய ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? நான் இன்னைக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வரல, ஆனால் எதுக்கு சொல்ல வரேன், அதில் கிளீனாக சொல்றாரு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது இந்தியாவில், இந்த பாரம்பரியம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டால், சங்கரருடைய வரவுக்கு பிறகு இந்த நாட்டில் என்ன நடந்தது? பிரம்மம் அப்படிங்கிற கடவுளை பற்றிய அருமையான சிந்தனை வந்தது. கடவுளுக்குள்ள பேதம் வேண்டாம், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிற அருமையான திங்கிங் இந்தியாவில் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. மன்னிச்சுக்கங்க, ஆனால் ஒரே ஒரு தவறு மட்டும் கண்டினியூ ஆச்சு. என்ன? மனிதர்களுக்குள் இருந்த பேதம் அதிகமாகி விட்டது. கடவுள்களுக்குள் இருந்த பேதம் அறிவின் வழி குறைக்கப்பட்டது. கடவுள்களுக்குள் இருந்த பேதம் அறிவின் வழி குறைக்கப்பட்டது. ஆனால் மனிதர்களுக்குள் இருந்த பேதம் திட்டமிட்டு அதிகமாக்கப்பட்டது. இது மக்களுக்கு புரியல. ஒரு மனுஷனை நாம எடுத்துக்கிற போதே எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கேட்டா, எது வரைக்கும் பெர்ஃபெக்டா பண்ணாரு, எந்த இடத்துல தப்பு பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம ஒரே அடியா ஒருத்தரை புகழுவோம், இல்ல ஒரே அடியா ஒருத்தரை இகழுவோம், தவறு. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், நீங்க அவ்வளவு இகழுகிற அளவுக்கு இன்னும் எந்த மனுஷனும் பிறக்கல. நீங்க அவ்வளவு புகழுகிற அளவுக்கும் எந்த மனுஷனும் இன்னும் பிறக்கல. தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க அவ்வளவு புகழ்ற அளவுக்கு எவனும் இன்னும் பிறக்கல, அவ்வளவு இகழுகிற அளவுக்கும் எவனும் இன்னும் பிறக்கல. இதை நல்ல தெளிவா நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சான் என்ன, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நாங்க ஒருத்தரை இகழ்ந்து பேச மாட்டோம், ஒருத்தரை ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டோம். ஏன்னு கேட்டா, பெரியோரை வியப்பதும் எங்களுக்கு வழக்கம் இல்லை, சிறியோரை இகழ்வதும் எங்களுக்கு வழக்கம் இல்லை. இதுதான் தமிழ் மரபு அப்படின்னா. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். என்ன சொன்னேன்? 1 2 2க்கு கவுண்டர் 3 புறப்பட்டதுன்னு. 3க்கு கவுண்டர் யார் புறப்பட்டா? சிந்தசிஸ், தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ். அந்த சிந்தசிஸ் யாரு? ஒரே மனுஷன் இந்த இந்தியாவில் வந்து பிறந்தார். யாரு? பகவான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் என்கிற 2 பேர். இதுல 2 பேர்னு அவங்க சொல்றதே தப்பு. ஓஷோ தான் சொல்வாரு, இதில் ஒன்று இதயம், இன்னொன்று மூளை. எப்படி ஒரு மனிதனின் மூளையையும் இதயத்தையும் பிரிக்க முடியாதோ, அப்படி ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் பிரிக்க முடியாது. ராமகிருஷ்ணர் இதயத்தால் வாழ்ந்தவர், விவேகானந்தர் மூளையால் வாழ்ந்தவர். இவர்கள் இருவரையும் இணைத்தால் தான் ஒரு மனிதனே உங்களுக்கு கிடைப்பான். இவங்களை எதிர்த்து நீ பிரிச்சே பார்க்க முடியாது. இவங்க 2 பேரையும் ஒன்னா வச்சாதான் பார்க்க முடியும்னு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது எந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு. இப்ப சொல்ற பாருங்க, ராமகிருஷ்ணனுடைய ஏர்லி டேஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணர் எப்படி இருந்தார்னா, பழைய அதே வாழ்க்கை முறையில பிடிப்பு உடைய மனிதராக இருந்தார். எப்படி இருந்தார் பாருங்க. அவங்க அண்ணன் ராம்குமார்னு பேரு, ராமகிருஷ்ணனுடைய அண்ணனுடைய பேர் ராம்குமார்னு பேரு. இந்த ராம்குமார் ஒரு காளி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ராணி ரஜமணி தேவி அப்படின்னு மீன் பிடிக்கிற ஒரு பெண்மணி, பெரிய படகுகள்லாம் வச்சு ஆயிரக்கணக்கான பேரை வேலைக்கு வச்சு கங்கை ஆற்றுல மீன் பிடிக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரி ராணி ரஜமணி தேவி. அவளுடைய ஒரு கோயில் கட்டுறா, காளி மேல இருக்கிற விருப்பத்தால ஒரு காளி கோயில் கட்டுறா. அவர் அந்த காளி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார் ரஜமணி தேவி. யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன் வரமாட்டேன்ட்டாங்க? அவ பிறப்பால தாழ்ந்தவ, அவ கட்டின கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டா, நான் காளி கோயில் கட்டிட்டே கும்பாபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்போ ஒருத்தர் யோசனை சொன்னார், இதை யாராவது
பிறப்பால் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு அவர் தானமா வாங்கிட்டு அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுவாரு, பண்ணிட்டு திரும்பி உனக்கு தானமா கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். என்ன வேணா நடக்கட்டும், நான் கட்டின கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டினா பரவாயில்லன்ட்டு இந்த ராம்குமாரை கூப்பிடுறா. அவர்கிட்ட கோயில தானம் பண்ணிட்டான், தத்தம் அப்படின்னு கொடுத்துட்டா, இந்தா நீ வச்சுக்க அப்படி. அவர் கும்பாபிஷேகம் பண்ண போறாரு. நல்ல கவனிக்கணும். அப்ப ராமகிருஷ்ணர் சின்ன பையன் அண்ணங்கிட்ட சொல்றாரு, ஆனாலும் உனக்கு இந்த காசு ஆசை ஆகாது, ஆனாலும் உனக்கு இந்த காசு ஆசை ஆகாது. பிறப்பால தாழ்ந்த குலத்துல பிறந்தவ அவ ஒரு கோயில் கட்டினா காசு ஆசைப்பட்டு நீ கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறியே அப்படின்னு. அவங்க அண்ணன் சொல்றாரு, உளராதடா, ஒரு கோயிலை கட்டி அதை அப்படியே மூடி வச்சிருக்க முடியுமா? நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்றும் இந்த சொத்து மேல ஆசை எல்லாம் கிடையாது. ஆனா நான் சொல்றத கேளு, எனக்கு ஒன்றும் பணத்துக்காக நான் பண்ணல, கட்டி பூட்டி இருக்க வேண்டாமே நான் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? என் கூட வா, உதவி செய்ய. முடியாது சார். கும்பாபிஷேகத்தின் போது சமையல் சாப்பாடு ஆகுது. ஒரு பருக்க சோறு ராமகிருஷ்ணர் சாப்பிடல, ஒரு பருக்க சோறு ராமகிருஷ்ணர் சாப்பிடல. ஏன்? தாழ்ந்த குலம், அவ கொடுக்கறது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அவங்க அண்ணன் தலையில அடிச்சுக்கிட்டார். நான் உன்னை பட்டினி போட்டா இங்க உட்காந்து வைக்க முடியும், சரி அரிசி வாங்கிக்கோ, பண்டக சாலையிலேருந்து தண்ணி வாங்கிக்க, பால் வாங்கிக்க, உனக்கு என்ன தோணுதோ பண்ணி தொலை. இவர் கங்கை கரையில போய் உட்காந்து உலகத்துல எல்லா பாவங்களையும் கங்கை போக்கக்கூடியது, இந்த தீட்டும் போயிடும் அப்படின்னு அரிசியை பொங்கி அதுல இந்த பாலை ஊத்தி ராமகிருஷ்ணர் சாப்பிட்டாரு. இது ராமகிருஷ்ணர் 1. ராமகிருஷ்ணர் 1. பின்னாடி அவருடைய நிறைவு காலத்துக்கு வாங்க. ஒரு நாள் காலையில 4 மணிக்கு ராமகிருஷ்ணரை காணோம். எங்க போயிட்டார் அப்படின்னு தேடுறாங்க. எங்க போயிட்டார் அவரு அப்படின்னு தேடுறாங்க. போய் ராமகிருஷ்ணரை தேடி போய் பார்த்தா ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தோழருடைய வீட்டின் கழிவறையை தன் தலைமுடியால் கழுவி கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். Will you believe it? ஒரு செருப்பு தைக்கிற ஒரு ஏழையினுடைய வீட்டு கழிவறையை தன்னுடைய தலைமுடியால் கழுவி கொண்டிருந்தார் ராமகிருஷ்ணர். தலைமுடியை வச்சு பிரஷ் போடுற மாதிரி அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி தான் குளிச்சுட்டு வர்றாரு. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு தலையெழுத்தா? என்னத்துக்கு போய் ஒரு செருப்பு தைக்கிற ஏழையோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு கழிவறையை உங்க தலைமுடியால நீங்க தேய்ச்சி கழுவுறீங்க? அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? இதுவரை என்னிடத்தில் இருந்த ஜாதி அகங்காரம் நீங்கி நான் சுத்தம் அடைவதற்காக அந்த கழிவறையை சுத்தம் செய்தேன். இந்த ராமகிருஷ்ணரை விவேகானந்தரால விட முடியுமா? இந்த ராமகிருஷ்ணரால விவேகானந்தரால விட முடியுமா? அவரை குருவா ஏத்துக்கிட்டாரு. நான் உனக்கு சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னாரு. நான் உன்னை ஏத்துக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. அவருடைய வழியில வர்றேங்கிறாரு. இப்ப கவனிங்க, இந்த நாட்டில் எந்த மடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த மடத்துல யார் குருவா இருக்காரோ அவருடைய ஜாதியில தான் வாரிசு கட்டுவாங்க. அது எல்லா ஜாதிக்குமே உண்டு. நான் எந்த ஜாதியுமே தனிச்சு பேச விரும்பல. ஒரு சைவ மடம்னு சொன்னா வேளாளர், முதலியாரு, செட்டியாரு அது மாதிரி பட்டம் கட்டுவாங்க. வேற ஒரு வைணவ மடமா இருந்தா அவங்க ஜாதியில பிறந்தவருக்கு தான் பட்டம் கட்டுவாங்க. அதே மாதிரி ஸ்மார்த்த மடமா இருந்தா அவங்க ஜாதியில தான் பட்டம் கட்டுவாங்க. இதுதான் உலகத்துல மரபு. முதல் முறையாக ராமகிருஷ்ண மடம் என்ற மடத்தை தொடங்கி அதன் ஒப்பற்ற பெரிய தலைவனாக உலகத்தில் விளங்கிய விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய சொந்த ஜாதி இல்லை. ஏன் கண்டுபிடிக்கிறாரு? எல்லா வகையிலும் இந்தியா வலிமையுடைய நாடா இருக்கணும்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற இந்த வேறுபாடுகள் மறையணும், மக்கள் ஒத்துமையா இருக்கணும், ஒரே வகையான ஞானத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பாருங்க. இந்த வேதத்தை கவுண்டர் பண்ண புத்தரை கவுண்டர் பண்ண ஆதிசங்கரரை மைல்டா ட்விஸ்ட் பண்ண ஒரு ராமகிருஷ்ண விவேகானந்தர். எப்படி எது கரெக்ட் ஃபார்மோ அது இந்தியாவில் இருக்கணும், ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி பேதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு கூடிய ஒரு அணுகுமுறையில் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் உருவாகிறார்கள். மற்ற மடங்கள்ல அந்தந்த ஜாதிக்காரன் தான் பட்டத்துக்கு வர முடியும். ராமகிருஷ்ண மடத்துல எந்த ஜாதிக்காரங்க வேண்டுமானாலும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக ஆக முடியும். இப்ப புரியுதா என்ன மாற்றம் இந்தியாவில் நடந்திருக்குன்னு? சிறந்த கருத்துக்களை சொன்னா கூட இந்த சமூக மக்கள் இன்னும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சாண்டில்யன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? சாண்டில்யன் ரொம்ப செக்ஸியாக எழுதுவார். நான் செக்ஸின்னு சொன்னால் சில பேர் ரொமான்ஸ்னு சொல்லுங்கம்பாங்க. ஏதோ ஒன்று மாற்றி சொல்ல வேண்டியது தானே. அதனால் என்ன கெட்டு போச்சு? மிளகு சோறுன்னு சொன்னால் கோவம் வரும், பெப்பர் ஃப்ரை அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம தான் பேர் வைக்கிறதில்ல, கெட்டிக்காரனாச்சே. ரைட்டு. சாண்டில்யன் அவர் சொன்னது சத்தியம்.
சத்தியமாக சாண்டில்யன் சொன்னது. நான் சின்ன வயசில் கேட்டது. அவரும் வி.கே. ராமசாமின்னு ஒரு ஆக்டர் தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வடாப்போடா ஃப்ரெண்ட்ஸ். வி.கே. ராமசாமியும் சாண்டில்யனும். சாண்டில்யன் சின்னதாக ஒரு குடுமி வச்சுருப்பார், நெத்தியில் சூர்ணம் போட்டுருப்பார், சிவப்பு இது போட்டிருப்பார். ஆனால் ராமசாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வி.கே. ராமசாமியா 2 பேரும் வடாப்படான்னு தான் பேசிக்குவாங்க. வி.கே. ராமசாமி ஒரு தடவை சாண்டில்யன் வந்த உடனே வட இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிற வரியா அப்படின்னாரு. இவர் சொன்னார், போலமே உன் வீட்டில் சோறு போடாமல் எவங்கிட்டயோ சோறு போட போறியா அப்படின்னாரு. நீ சிக்கனமான ஆளாச்சே, எவன் வீட்லையோ போய் சோறு போட போறியான்னு. போட்டா நீ என்ன திங்காமல் எப்போ போகிற வர. 2 பேரும் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனாங்க. சார் மணி 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. 8 மணிக்கு சோறு போடுறான், நாங்கள் சாப்பிட்டாச்சு. 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கல. இவர் கேட்குறாரு சாண்டில்யன், நிச்சயதார்த்தம் என்ன ஆச்சுன்னு. அது ஏதோ தகராறாம். என்ன தகராறு? ஜாதி தகராறாம். என்ன ஜாதி தகராறு? தட்டு மாற்ற போகும்போது தான் இவங்க வேறு ஜாதி அவங்க வேறு ஜாதின்னு தெரிஞ்சுதான். முதல்ல எல்லாம் பேச மாட்டிங்களா? வெவ்வேறு ஜாதி என்ன வெவ்வேறு ஜாதி? சார் நான் வந்து இப்போ ரெஃபர் பண்ணுறதால தயவுசெய்து நான் ஜாதி ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபேக்ட் புரியணும்னா நான் எதையாவது ஒன்று சொல்லணும். இல்லை ஏபின்னு நான் பாட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா? அதனால சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. வி.கே. ராமசாமி செட்டியார் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சார்ந்தவர். அவங்க சமூகத்தை திருமணம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வாணிய செட்டியார்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த பழைய காலத்தில் ஒத்தமாட்டு வாணிபம், ரெட்டமாட்டு வாணிபம்னு 2 பிரான்ச் இருக்குது. இப்போ வி.கே. ராமசாமி சொல்கிறாரு, சம்பந்தி ஆனதுக்கு தட்டு மாற்ற போகும்போது தான் இவங்க ஒத்தமாட்டு வாணிபம் அவங்க ரெட்டமாட்டு வாணிபம்னு தெரிஞ்சது. கல்யாணம் நின்று போச்சுன்னாங்க. சாண்டில்யன் பஞ்சு ஒன்று, அந்த ஆளை ஒரு மாட்டை வித்திர சொல்லு, இல்லை இந்த ஆளை ஒரு மாட்டை வாங்க சொல்லு. ஏண்டா இதுக்காக போயடா கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னாரு. அது எப்படி, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ சாண்டில்யன் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீயும் ஒத்த மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, அவங்களும் ரெட்டை மாடு வச்சு வியாபாரம் பண்ணல, 2 பேருமே லாரி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறீங்க. காலம் மாறி போச்சு. யாராவது இப்போ மாட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறோமா? இல்லை. 2 பேருமே வந்து லாரி வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன்டா கூப்பிடுற, பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனை கூப்பிடு. சாண்டில்யன் 1 மணி நேரம் பேசி சமாதானம் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். என்ன காரணம்? இது ஒரு பெரிய விஷயம், அற்ப விஷயத்துக்காக 2 பேரும் ஏன்பா பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சமாதானம் பண்ணி வச்சார். ஒரு சொசைட்டி வளரணும் அப்படின்னு சொன்னா சின்ன 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 பேதங்களை பெருசுபடுத்திக்கிட்டே போய் நம்ம பிளந்து போய் நின்னோம்னா நம்ம எப்படி வெல்ல முடியும்? அந்த ஒத்துமை வரணுமா இல்லையா? இணங்கி போறதுக்கான கல்ச்சர் வளரணுமா இல்லையா? அப்போ அது வளரணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்? மெய் அந்த உண்மையில் எது நன்மை அப்படிங்கிறத கவனிக்கணும். வெறும் உண்மை மட்டும் முக்கியம் இல்லை, அந்த உண்மையில எது நன்மை அப்படிங்கிறத கவனிக்கணும். நாம் சில வேறுபாடுகளை தவிர்த்தால் மட்டும்தான் இந்த நாட்டை வளமுடைய, நலமுடைய, பலமுடைய, உயர்ந்த நாடாக கொண்டு செலுத்த முடியும். இந்த நாடு வல்லரசாகணும் 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 சொல்லிக்கிட்டே இருந்தா நடக்குமா? இன்னும் நாம வந்து நமக்குள்ள உயர்வு தாழ்வுகள் கற்பித்துக் கொண்டே இருந்தா அது சரியா இருக்குமா? ஒரு நீதி வேணும். நம்ம நியாயத்தை பத்தி யோசிக்கணும். சார் நான் ஒரு விஷயம் பேசின உடனே எல்லாரும் அதை பிரச்சனையாக்கினாங்க. என்ன பிரச்சனையாக்கினாங்க? ஆகம விதின்னு சொல்றீங்களே, பழனி கோயிலுக்கு ஆகமம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சுகிசுவத்துக்கு அறிவு கிடையாது, ஆகமத்தை பற்றி தெரியாது, என்ன படிச்சியா கிழிச்சியான்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பழனி கோயில் பண்டாரங்களால பூஜிக்கப்பட்ட இடம். அது சைவ பண்டாரங்கள்னு பேரு. அந்த சைவ பண்டாரங்கள் பூஜிச்ச காலத்தில் அது போகரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலைன்னு தலைவரலாறுல இருக்குது. சித்தர்கள் மரபுல ஆகமம் கிடையாது. அவங்களுடைய மரபின் வழி அவங்க வேற மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா எளிமையா சொல்றேன். ஜீவசமாதி கோயில்னு ஒன்று இருக்கும். ஒரு ஞானி அடங்குவாரு. அடங்குறதுன்னா என்ன தெரியுங்களா? மூச்சு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா வெளியில அவர் ஆக்டிவா இருக்க மாட்டாரு. அப்படியே அவரை வச்சு புதைச்சிடுவாங்க. 700 வருஷம் 800 வருஷம் அவங்க அங்கே இருப்பாங்க. இது ஜீவசமாதி கோயில்னு பேரு. அந்த மாதிரி சித்தர்கள் அடங்குகிற ஜீவசமாதிக்கு நீங்க வழக்கமா பண்ற யாக யஜ்ஞ பூஜை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் அங்க பவர்ஃபுல், அவங்க தான் அங்க நிலநிறுத்துறாங்க அந்த சாநித்தியத்தை. அது மாதிரியான ஒரு கோயில் அது. அது என்ன பண்ணுவாங்க? அந்த பரம்பரையில வந்தவங்க மந்திரங்கள்லாம் ஒண்ணு இருக்காது, மணி அடிப்பாங்க, கற்பூரம் காட்டுவாங்க, என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அவங்க பூஜை முடிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. மந்திரம்னா அந்த மொழியில இருக்கணும், இந்த மொழி அப்படிலாம் கிடையாது. வள்ளலார் பிச்சுன்னு ஒரு மந்திரம் பயன்படுத்தினாரு. என்ன மொழி அது? வள்ளலார் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் பிச் அப்படிம்பார், நின்னுடாது. அப்போ வள்ளலாருடைய பிச்சுங்கிறது அவர் பயன்படுத்தின மந்திரம். அதுக்கு முன்னாடி அது கிடையாது.
ஸோ யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் மந்திரங்களை, அவங்களுடைய பலத்தினால கிரியேட் பண்ண முடியும். அப்போ பழனி கோயில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 300 ஆண்டுக்கு முன்பு வர பண்டாரங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பண்டாரங்கள் பூஜை பண்ண போது மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கருடைய தளவாய் ராமப்பையர்னு பேரு. ராமப்பையர்ங்கிறவர் கோயிலுக்கு பழனிக்கு போறாரு. பழனிக்கு கோயிலுக்கு போகும்போது அவருக்கு ஜாதி இடிக்குது. என்ன இடிக்குதுன்னா, நான் வசந்த ஜாதி, இந்த பண்டாரம் தாழ்ந்த ஜாதி, இவங்கிட்ட நான் விபூதி எப்படி வாங்குவேன்? சார், நான் என்ன கேட்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப இருக்கிறவங்களை மாத்தினா ஆகமத்தை மாத்தாத, மரபை மாத்தாதன்னு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ மரபை மாத்தினியே, அது எந்த நியாயத்தோட சேர்த்து? 300 வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டு நீ மரபை மாத்தின? அது பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கோயில். அந்த பண்டார பூஜை பண்ண கோயில பண்டாரத்தை வெளியேற்றிட்டு நீ வேற 5 பேரை கொண்டாந்து உள்ள போட்ட. நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். செப்பு சாசனம் பழனி கோயில்ல இருக்குது. செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது. செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்லயே இருக்குது. வேணா என் ஃபேஸ்புக்லேயே போடுற, யாரும் எடுத்து படிச்சுங்க. ராமப்பையன் என்பவர், அந்த கல்வெட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மகா ஸ்ரீ 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 பெருசா போட்டு இப்படிப்பட்ட ராஜகேசரியும் ராஜ ஒரு 6 வரி யாருக்கு? திருமலை நாயக்கருக்கு. அப்படிப்பட்ட திருமலை நாயக்கனுடைய தடவாகிய மகா ஸ்ரீ 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 ராமப்பையன் எழுதி கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்குது. சார், நீ திருமலை நாயக்கத்தை தானே சம்பளம் வாங்குற. நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னு சொன்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாத? நான் கேட்கிறேன், நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாதா? திருமலை நாயக்கர் தானே உனக்கு சம்பளம் கொடுத்தாரு. நீ திருமலை நாயக்கரை பார்த்தா ஏஞ்சின்னு தானே கும்பிட்டு, திருமலை நாயக்கரை மகா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு 8 வரி வர்ணிச்சுட்டு உன்னை வெறும் மகா ஸ்ரீ ஸ்ரீன்னு மட்டும் நிறுத்திக்கிட்டியே. கல்வெட்டு எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ உனக்கு திருமலை நாயக்கர் யாருன்னு தெரியாதா? அப்போ அவர்கிட்ட சம்பளம் வாங்குவேன், ஆனா இவங்கிட்ட விபூதி வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? இவன் சூத்திரன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீ பேசுற. 300 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கோயிலை விட்டு வெளியே தட்டிட்டு நீ வேற ஆளை உள்ள கொண்டாந்து 5 பேரை போட்ட. இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? இப்ப 2 பேரை கவர்மெண்ட் போட்டா நீ கோர்ட்டுக்கு போற, ஜட்ஜி பதறாரு, உடனே அந்த 2 பேரை வெளியே தள்ளி இந்த 2 பேரை உடனே அப்பாயிண்ட் பண்ணுங்கிற, மரபை மாத்தாதேங்கிற, ஆகமத்தை மாத்தாதேங்கிற. யாரை கேட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்டாரத்தை மாத்துன? யாரை கேட்டு பண்டாரங்களை விலக்கிட்டு அந்த இடத்துல வேற ஜாதிக்காரனை கொண்டாந்து நீ பூஜைக்கு போட்ட? அந்த அத்தாரிட்டி உனக்கு யார் கொடுத்தா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் தமிழனை யார் வேண்டுமானாலும் விலக்கிவிட முடியும், ஆனால் மற்றவர்களை யாரும் விலக்க முடியாது என்கிற ஒரு வர்ண பேதம் இந்த நாட்டில் கொடுமையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆகமம் ஆகமம். ஆகமம்னா உங்க சௌரியத்துக்கு மட்டும்தான் ஆகமமா? மற்ற இடத்துல எல்லாம் ஆகமத்தை பார்க்க மாட்டீங்களா? இது என்ன தர்மத்தோட சேர்த்து 5 பேர் வாழ்க்கையை கெடுத்தீங்களே. அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த 24 பண்டாரத்தை விரட்டி அடிச்சீங்களே. 24 பண்டாரத்துக்கு ரூபாய்க்கு 4 காசை கொடுத்து வெளியே போக சொன்னீங்களே. என்ன கணக்கு அது? எனக்கு நான் கோபப்பட்டா கோபப்படத்தான் செய்வேன், என்ன யாரும் மாற்ற முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். யாரோ 2 பேருக்கு அநீதி கிடைச்சா இவ்வளவு பொங்குறீங்களே. ஏற்கனவே 24 பண்டாரத்துக்கு அநீதி நடந்தது, அதை பத்தி ஏன் யாரும் கவலைப்படல? அதான் என் கேள்வி. நீங்கள் ஏற்கனவே மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். எப்போதுமே மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களுக்கு உண்மைகளை பேசுவது என்பது கடினம். உண்மைகளை விட உண்மையான உண்மைகள் முக்கியம். அது நன்மை தருகிறதா என்று பார்க்க வேண்டும். 300 ஆண்டுக்கு முன்பு நடந்த மரபை எவனோ மாற்றலாம் என்றால், 300 ஆண்டுக்கு முந்தைய மரபை எவனோ மாற்றலாம் என்றால், 300 ஆண்டுக்கு பிறகு ஒரு மரபை ஆளுகிறவன் மாற்ற முடியும். ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். உண்மைகள் மட்டும் முக்கியம் அல்ல, அது சமூகத்தில் எல்லோருக்கும் நன்மையா என்பதையும் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.